உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது நங்கை உலா. இன்னைக்கான உலா எங்கேருந்து பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரியிலிருந்து தான். ஸோ இன்னைக்கு எல்லாமே நம்ம டெய்லி வேர் செயின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெய்லி வேர் செயின்ஸில் இவங்ககிட்ட என்ன ஸ்பெஷல்னா 1% வேஸ்டேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஆமாங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா 1%லேருந்து 8%க்குள்ளே முடிஞ்சுங்க. ஆமாங்க, ஸோ அந்த 1% வேஸ்டேஜ் எது, 8% வேஸ்டேஜ் எது, எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன செயின்ஸ் எப்படி வச்சுருக்காங்க. இதுதான் அந்த ஹாலோ ரோப் செயின் பேர். 16 கிராம்லேருந்து 32 கிராம் இருக்குது. இதில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% வேஸ்டேஜ் தராங்க. இந்த ஹாலோ ரோப் செயினுக்கு தான் இது வந்து நம்மளோட அந்த சரடு மாதிரி போடுவோம்ல, அந்த சரடு இதுக்கு பேர் வந்து ஹாலோ ரோப் செயின் அப்படின்னு சொன்னாங்க. ஹாலோ ரோப் செயின் வந்து 1% வேஸ்டேஜ் தராங்க இதுக்கு வந்து. இப்போ தங்கம் விற்கிற விலையில் 1% வேஸ்டேஜ்ன்றப்போ உங்களுக்கு நிறைய சேவ் ஆகும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளோட மணி வந்து இந்த இடத்துல வந்து சேவ் ஆகும். ஸோ 1% வேஸ்டேஜ் தான் இது. ஆனால் எல்லா டெய்லி வேர் செயின்ஸ்க்கு எவ்வளோ முடிஞ்சிருதுன்னா 1%லேருந்து ஆரம்பித்து 8%க்குள்ளே வந்து உங்களுக்கு முடிஞ்சிருது. அது எந்த டிசைனாக இருந்தாலும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். 24 கிராம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த ட்ரேயில் இருக்கிறது எல்லாமே 24 கிராம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிபி பேட்டர்ன் இருக்குது, லீஃப் பேட்டர்ன் இருக்குது, அண்ட் ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸுமே இதில் இருக்குது. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி வந்து 5 பவுனுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து லீஃப் பேட்டர்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பெருசாக உங்களுக்கு பட்டையாக இருக்கும் பார்த்தீங்களா, கழுத்தில் போட்டாலும் நல்லா பெருசாக தெரிகிற மாதிரி ஒரு பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போயுமே. இதெல்லாம் சிபி பேட்டர்னில் வருங்க இதெல்லாம். ஸோ சிபி பேட்டர்னில் வெறும் 24 கிராம் தான் இதெல்லாமே. ஸோ இங்கே வந்து அந்த 1% வேஸ்டேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம். இது அந்த ஹாலோ ரோப் செயினுக்கு மட்டும்தான் அது. மற்றதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து மாறி வரும். ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு பொதுவாக சொல்லிட்டேன் 1 to 8% வந்து வேஸ்டேஜ் வந்து டெய்லி வேர் செயின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு தராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இதே மாதிரி இது லலிதா ஜுவல்லர்லேருந்து அது பேர் என்ன, முகப்பு தாலி செயின்ஸ். ஆமாம், முகப்பு தாலி செயின்ஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி வேஸ்டேஜ் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேலே வந்து ஐ பட்டன் தரேன், இல்லை லாஸ்ட் எண்டு கார்டில் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து நங்கை உலா சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நங்கை உலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அண்ட் ரெண்டாவது என்னென்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணி எல்லாரும் குட்டியாக ஹாட்டின் கமெண்ட் நம்ம சேனலில் போட்டுட்ருக்காங்க. அப்படி போட்டு அவங்களோட அன்பை எல்லாருக்கும் இந்த உலகத்துக்கே தெரிவிச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி புதுசாக யாராவது வந்தீங்கனாலும் நீங்களும் உங்கள் ஹாட்டின் கமெண்ட்டை போட்டு உங்கள் அன்பை தெரிவிங்க. ஸோ போடுற அத்தனை பேருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஸோ நம்ம கேட்டு நீங்கள் போடுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கெலாம் வந்து ஒரு தனி மனசு வேணுங்க. பெரிய மனசு இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இது பாருங்கள், இந்த செயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கட்டையாக இருக்கும். குட்டி குட்டி கட்டையை சான்ஸ் பண்ணி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இது 24 கிராம் to 32 கிராம்ஸ் இருக்குது. இது நல்ல பட்டையாக இருக்குங்க, நல்ல பார்வையாகவும் இருக்கும். இந்த செயின்ஸ் எப்பயுமே எப்படி இருக்குன்னா நல்லா பார்வையாக இருக்கும். கழுத்தில் போட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உருளையாக இருந்தால் கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்கும். பட் அது நல்ல ஒரு பட்டை டிசைன். இது நல்ல பார்வையாக இருக்கும். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 24 கிராம் to 32 கிராம் இருக்கக்கூடியது எல்லாமே. ஸோ ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு குட்டி பால்ஸ் வச்ச மாதிரி இருந்தது இது. ஸோ அடுத்து வர டிசைன்ஸ் பாருங்கள். கீழே ஒரு டிசைன் இருக்கும், கொஞ்சம் மேலே போனீங்கன்னா மேலே ஒரு டிசைன் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நடுவில் ஒரு டிசைன் பார்த்தீங்களா, இங்கே ஒரு டிசைன் வருதா, அதுக்கப்புறம் அதை கடந்து போனீங்கன்னா வேறு. ஸோ டபுள் டிசைன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து இதில். ஸோ இது நம்ம நார்மலாக எப்போயுமே போடுவோம்ல, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாலர் செயின்ஸ்க்கு சூப்பராக இருக்குங்க. இந்த பேட்டர்ன் வந்து எப்போயுமே டாலர் செயின்ஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பேட்டர்ன் வந்து. ஸோ அந்த டபுள் சைடாக வந்து பார்த்திங்கன்னா பாதி வரைக்கும் ஒரு டிசைன், அடுத்த பாதி வரைக்கும் வேறு டிசைன்ஸில் அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 22 கிராம் இருக்குது. இதில் வந்து நிறைய பார்த்திங்கன்னா கோதுமை பேட்டர்ன் இருக்குது, முறுக்கு பேட்டர்ன் இருக்குது. அண்டு இதெல்லாம் பாருங்கள் வித்தியாசமாக அந்த க்யூப்ஸ் மாதிரி சிலிண்ட்ரிக்கல் மாதிரி வரும் பார்த்திங்களா, அதிலே லைட்டாக பல்ஜான மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில். இது நல்லா பெருசாக இருக்குங்க. அந்த கோதுமை பேட்டர்ன்லேயே இடையில வந்து சிலிண்ட்ரிக்கல் பேட்டர்ன் மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா போடுறப்போ பார்வையாக இருக்கும். இதெல்லாமே அந்த சிலிண்ட்ரிக்கல் பேட்டர்னில் அந்த உள்ள பால்ஸ் வச்ச பேட்டர்ன், இடையில சிலிண்ட்ரிக்கல் பேட்டர்ன் அப்புறம் பால்ஸ், சிலிண்ட்ரிக்கல் பேட்டர்ன் அப்புறம் பால்ஸ், அந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் இருக்குது இதெல்லாம். ஸோ இதில் பார்க்குறது எல்லாமே 28 கிராமு. ஸோ இதில் பாருங்கள், இதுலேயுமே
குட்டி குட்டி பால்ஸ் வச்சு நல்ல பட்டையாக இருக்குங்க. இதெல்லாம் நல்லா தெரியும் போல இருக்குது. நல்ல பட்டை அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்லேயே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே சரி, உங்களுக்கு டாலர் செயின்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டு டிசைனாக இருக்கும் டாலர் செயின் வாங்கி போடும்போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 கிராம்லேருந்து 24 கிராம் இருக்கக்கூடிய டெய்லி வியர் செயின்ஸ் தான். ஸோ இதில் நமக்கு இந்த ஒரு மாதிரி இந்த செயின்ஸ் மாதிரி வரும். அதுதான் உங்களுக்கு ஒரு 12 கிராம் இருந்தது இதில். ஸோ டெய்லி வியர் செயின்ஸ் இங்கே வந்து நம்ம வந்து லலிதா ஜுவல்லரியில் பார்த்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இவங்களோட அந்த ஹாரம் கலெக்ஷன்ஸுமே போட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப கம்மி வேஸ்டேஜ் தான் ஹாரம் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுவும் பார்க்காதவங்க எண்டு கார்டில் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப கம்மி வேஸ்டேஜில் கொடுத்துட்ருக்காங்க ஹாரம் கலெக்ஷன்ஸ்லாம். இந்த டிசைன் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இது வரைக்கும் பார்க்காத டிசைனாகவும் இருந்தது. இது ரொம்ப நல்லா இருந்தது இந்த டிசைனு. ஸோ அந்த லீஃப் டிசைன் சொன்னல, அதுலேயே இது ஒரு வித்தியாசமான பால் டிசைனுங்க அது. ஸோ இது நார்மல் செயின்ஸ் இருக்குல்ல, இதுதாங்க அது 12 கிராம் இருக்கக்கூடிய அந்த செயின் அது. ஸோ இதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. முறுக்கு செயின் அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது இருக்குது. அதில் 1 by 1 தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது பாருங்கள், இந்த செயின்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்க, வித்தியாசமான ஒரு பேட்டர்ன் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு ஹாலோ மாதிரி தாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஹாலோ மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 40 கிராம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா. இப்போ நம்ம இதுக்கு அடுத்தது பார்க்கக்கூடியது மேக்ஸிமம் எல்லாமே 40 கிராம், அதாவது 5 பவுண்டில் இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது இப்போ நீங்கள் அந்த டிசைன்ஸில் பார்த்தீங்களே, அதுலேயே வந்து இதில் 5 பவுண்டில் அப்படியே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோதுமை பேட்டர்ன் பட் மிக்சிங் வித் அதர் டிசைன் வந்து வருது. ஸோ இது வந்து சிலிண்ட்ரிக்கல் பேட்டர்ன், அப்புறம் இன்னொரு பேட்டர்ன். இதுவுமே டபுள் பேட்டர்னாக தான் வருது பாருங்கள். இது உங்களுக்கு அங்கங்கே இருக்கும் அந்த கோதுமை, ஒரு முறுக்கு ப்ளஸ் ஒரு கோதுமை, அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு இது. நெக்ஸ்ட் இதுவுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 பவுண்ட் வருது, 40 கிராம்ஸ் வருது இதில் இருக்கிறது எல்லாமே. ஸோ இதுலேயுமே லீஃப் பேட்டர்ன் இருக்குது அண்ட் சிலிண்ட்ரிக்கல் பேட்டர்ன் இருக்குது அண்ட் நம்ம நார்மலாக போடுவோம்ல எப்பயுமே அந்த ஒரு பேட்டர்னும் இருக்குது. இதில் எல்லாமே 5 பவுண்ட், அதாவது 1% வேஸ்டேஜ்லேருந்து ஆரம்பித்து 8%க்குள்ளேயே எல்லா இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிடற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் இது போய் பார்க்கலாம், அடுத்த ஒரு கலெக்ஷன்ஸ் போய் இப்போ பார்க்கலாம். ஸோ 5 பவுண்டு நமக்கு இப்போ முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் இது ஃபுல்லாகவே லீஃப் பேட்டர்னுங்க. அந்த நல்ல பெரிய பெரிய பட்ட டிசைன் தாங்க இது எல்லாமே. இதுவுமே உங்களுக்கு வந்து 5 பவுண்ட் தான், 5 பவுண்ட் தான். பெருசாக இருக்கும், நல்ல பட்டையாக இருக்கிறதுனால வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. ஆனால் 5 பவுண்ட் சொன்னாங்க. பட் வெயிட்லெஸ்ஸில் 5 பவுண்ட் நல்ல ரொம்ப வெயிட்டாக இருந்தாலும் கழுத்தில் தெரியும். இது மாதிரி சாஃப்டாக லைட் வெயிட்டாக இருந்தால் நமக்கு போடுறதே தெரியாது. நல்ல ஒரு லோட்டஸ் லீஃப் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க இது. ஸோ அந்த மாதிரி ஒரு 5 பவுண்ட் இருக்கக்கூடியது. நல்லா பார்வையாக தெரியறதுனால நமக்கும் நல்லா இருக்கும், அழகாக வந்து நல்ல பட்டையாக கழுத்தில் தெரியறதுனால ரொம்ப அழகாக இருக்கும். இது லீஃப் பேட்டர்ன், லோட்டஸ் லீஃப் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க இது பேர். நெக்ஸ்ட்டு பார்க்குறீங்க 24 கிராம் இருக்குது இது எல்லாமே. இதுலேயுமே நீங்கள் வந்து கோதுமை பேட்டர்ன் அண்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. நான் உங்களுக்கு தனியாக எடுத்து கூட வச்சு காட்டுறேன் அதை. ஸோ இந்த டிசைன் அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த 5th ஒன்றாவது பார்த்தீங்களா, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ரெட்டவடை செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 கிராம்ஸ் இருக்குது. இந்த ரெட்டவடை செயின் சொல்லுவாங்கள்ல, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 40 கிராம்ஸ் இருக்குது. ஸோ ஓல்ட் இஸ் கோல்டுன்ற மாதிரி இந்த ரெட்டவடை செயின் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதாவது மேலே ஒரு டிசைன்ஸ் இருக்கும், கீழே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு டிசைன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெட்டவடை செயின். இதுலேயே ரெட்டவடை செயினில் இன்னொன்று கோதுமை பேட்டர்ன் மாதிரி நடுவில் ஒரு பெண்டன்ட் மாதிரி கூட வந்துச்சு பார்த்தீங்களா, இதுதான் அது. அந்த ரெட்டவடை செயின் 40 கிராம் இருக்குது. ஸோ டபுள் செயின் போடுறப்போ நிறைய செயின் இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த ரெட்டவடை செயின்லாம். ஸோ 24 கிராம் டு 40 கிராம்ஸ் இருக்குது இதில் இருக்கிறது எல்லாம். ஸோ 1-2 40 கிராம்ஸ் அதில் மிக்ஸ் ஆகிருக்கு. முக்கியமாக இந்த ரெட்டவடை செயினில் 40 கிராம்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இது பாருங்கள்,
ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கம்மி வேஸ்டேஜில் தேடுறவங்க யாருக்காவது இது தேவைப்படும். ஸோ மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு ஹாட்டிங் கமெண்ட் போடுங்க. டாடா பாய்.